Hello everybody, I'm a dentist. First I have to thank everybody in this channel because first epic recap பார்த்த விஷயமே success stories தான். I think ஒரு 50 to 60 success stories கேட்டிருப்பேன். பிகாஸ் எனக்கு அப்போது எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்னோடய மைண்ட் செட் சொல்லிடுறேன். முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா உள்ளே கொஞ்சம் பயமாகவே இருக்கும் எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ. I've read Secret, Power of Your Subconscious Mind, ஜோசப் மர்ஃபி அவர் எழுதினது, ஜோ டிஸ்பென்சா அவரோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ அபவுட் திஸ் திங். பட் உள்ளே ரொம்ப பயமாகவே இருக்கும் எனக்கு. நான் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். 555 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ட்ரை பண்ணியிருக்கேன், 777 ட்ரை பண்ணியிருக்கேன், 369 ட்ரை பண்ணியிருக்கேன். பட் லிட்ரலி நத்திங் ஒர்க்ட் ஃபார் மீ. நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், நீட் MDS ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த டைமில் ஐ வாஸ் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ரிசல்ட் வந்துருச்சு. இப்போது ரிசல்ட் ரொம்ப மார்க் கம்மியாயிருச்சு அண்ட் இட் வாஸ் அ பிக்கஸ்ட் ஷாக் ஃபார் மீ. ஸோ அப்படி இருந்தப்போ தான் நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பிகாஸ் ஐ ட்ரைட் எவ்ரி திங். எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு ட்ரை பண்ணப்போ தான் ஹி ஷேர்ட் அ மெசேஜ், அந்த மாதிரி இந்த கோர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் எழுதுங்கன்னு அந்த யூடியூப் வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சிருந்தார். ஐ ஜாயின்ட் இன் டு லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங். அதில் ஒரு வீடியோவில் அண்ணா சொல்லியிருப்பாங்க என்னென்னா, கிளியர் யுவர் கான்ஷியஸ். தேவையில்லாத திங்கிங்கை உள்ளே கொண்டு போகாதீங்க. சோஷியல் மீடியா கட் அவுட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸை கட் அவுட் பண்ணேன். தேவையில்லாத எந்த கான்வர்சேஷனும் நான் பேசுகிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சுன்னா, நான் நினைக்கிற சின்ன சின்ன இன்டென்ஷன் கூட ரொம்ப ரேப்பிடாக மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நான் கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கு 2 முக்கியமான ரீசனே, ஃபர்ஸ்ட் இஸ் மை கெரியர் அண்ட் தென் மை ரிலேஷன்ஷிப். ஆப்வியஸ்லி அது 2த்துக்குமே இன்னும் டைம் இருக்குது. கவுன்சிலிங் வரத்துக்கு 5 months இருக்குது, என் மேரேஜ்க்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, நான் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பித்தேன். ஐ திங்க் இட்ஸ் பீன் ஒன்லி 3 weeks, ஒரு மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. பட் இந்த சோஷியல் மீடியா கட் அவுட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளில வந்தது, யூடியூப் பார்க்காம இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாமல் இருந்தது, இட் ஃபெச்ட் மீ அ லாட் ஆஃப் டைம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் என்னென்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 50 திங்ஸ்க்கு ஐ ரோட் தேங்க்யூ, வாட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார். ஒரு நாளில் 300 to 400 திங்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன் தேங்க்யூன்றதுனால. பிகாஸ் எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில். ஐ ஹேட் ஒன்லி திஸ் திங் டு டூ. எழுத ஆரம்பித்து ஒரு 2 நாளில் என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா என்கிட்ட பேசினார். இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் நானும் எங்கள் அப்பாவும் we were not in good terms for the past 2 years. பேசிக்கிறதே இல்லை சுத்தமாக. ஒரே வீட்டில் தான் இருப்போம், பட் சுத்தமாக பேச மாட்டார். அண்ட் அது என்னை ரொம்ப அஃபெக்டும் பண்ணியிருக்கு. பட் தேங்க்யூ எழுதி 2 நாளில் அவர் என்கிட்ட ஏதோ பேசினப்போ அப்போவே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் நான் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. பிகாஸ் 2 நாள் தான் எழுதியிருக்கோம். அண்ட் அண்ணா சொன்ன மாதிரி 3 months ஆகும் மேனிஃபெஸ்ட் ஆகுதுனால நான் அதை எடுத்துக்கல பெருசாக. பட் ஒரு 2 weeks கழித்து என்னாச்சுன்னா, அப்பா என்கிட்ட ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பழைய மாதிரி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஹீ இஸ் த பிக்கஸ்ட் இமோஷ்னல் சப்போர்ட் ஃபார் மீ நவ். எனக்கு ஃபீஸ் கட்டுறது அதெல்லாமே தாண்டி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறதுக்கு, நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வாட் ஐ நீட் நவ் இஸ் த பிக்கஸ்ட் இமோஷ்னல் சப்போர்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் மை ஃபேமிலி. அண்ட் நான் என் லைஃப்பில் புதுசாக எதுவுமே பண்ணல எக்ஸப்ட் ஃபார் ரைட்டிங் தேங்க்யூ. 2வது விஷயம் என்னென்னா, நான் திருவண்ணாமலை போகணுன்னு நினச்சிட்டே இருப்பேன். நான் ஒரு பிக் டைம் சிவன் டிவோட்டி. வீட்டில் சொல்லுவேன், என்னோடய 2 பேரண்ட்ஸுமே ஒர்க்கிங் அண்ட் 2 பேர்த்துக்குமே லீவே கிடைக்காது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிஸி பீப்புள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் போக முடியாது, நமக்கு டைம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். லைக் ஒரு 6 months to 1 year நான் சொல்லிகிட்ருக்கேன் போகணுன்னு. பட் நடக்கவே இல்லை. ஆனால் இந்த 2 வாரத்தில் எனக்கு சர்ப்ரைஸ் ட்ரிப்பாக பிளான் பண்ணுன்னு சொல்லி அவங்களே திருவண்ணாமலை புக் பண்ணி போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். அண்ட் பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, நான் மட்டும்தான் கிரிவலம் நடக்கணும்னு நினச்சேன். பட் மை என்டையர் ஃபேமிலி வாக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 14 kilometer ஃபார் மீ. அண்ட் 2 பேருமே ரொம்ப வயசானவங்க, எனக்காக கஷ்டப்பட்டு நடந்தாங்க. அண்ட் நாங்கள் கிரிவலமும் முடிச்சிட்டோம். ஐ திங்க் ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா என் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருவண்ணாமலை போயிட்டோம், கிரிவலம் நடந்துட்டு வந்துட்டோம். அண்ட் 3rd விஷயம் என்னென்னா, நான் நெக்ஸ்ட் 5 months எனக்கு இருக்க கவுன்சிலிங் கேப்பில் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப், ப்ராக்டிஸ் பண்ணலாமேன்னு. பட் ஒரு 100 clinics கால் பண்ணியிருப்பேன், எதுவுமே கிளிக் ஆகலை. ஏன்னா ஆப்வியஸ்லி they were also looking for a long term placement இல்லையா. ஸோ நேற்று ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்.
நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா சரி ஓகே எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லுவாங்க. when I tell this condition they'll back off ன்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். பட் வெரி லக்கிலி I got selected in that interview and I'm all set for my new job. ஸோ இது என்னால் இப்போ கூட நம்ப முடியல. ஐம் ரெக்கார்டிங் அ சக்ஸஸ் ஸ்டோரி ஃபார் யூ கைஸ்னு. பட் நம்புங்க, பிகாஸ் நான் 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் இருந்திருக்கேன். உள்ளே ரொம்ப நெகட்டிவாக இருந்து என்னோடய பயத்தையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்க்யூ எழுதுறதுனால ரொம்ப பாசிட்டிவாக என்னோடய சின்ன சின்ன ஆசையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பிக்கஸ்ட் கோல்ஸ் இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகலை. பட் டைம் இருக்கு. அண்ட் ஐ ஆல்சோ ட்ரூலி பிலீவ் தட் வில் ஹேப்பன். பிகாஸ் ஒரு விஷயம் அண்ணா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த கிளியர் அவுட் பண்ணுற டைமில் எதையும் புதுசாக மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல கிளியர் யுவர் கான்ஷியஸ். இருக்க விஷயத்துக்கு தேங்க்யூ எழுதுங்க. இல்லைனா உங்கள் கான்ஷியஸ் உங்களை அப்போஸ் பண்ணுன்னா அந்த விஷயந்தான் ரொம்ப உண்மை என் லைஃப்பில். பிகாஸ் நான் அப்போ முன்னாடி நெகட்டிவாக இருந்தப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் என் கான்ஷியஸே எனக்கு அப்போசிங்காக இருக்கும். என்ன நீ சும்மா தேங்க்யூ எழுதுறதெல்லாம் இல்லவே இல்லை, எதுக்கு தேங்க்யூ எழுதுறதுன்னு தான் இருக்கும். ஸோ ஐ டென்ட் பிலீவ் வாட் எவர் ஐ ரோட். பட் இப்போது எப்படின்னா நான் ப்ரெஷரே எடுத்துக்கிறது இல்லை. என் லைஃப்பில் என்கிட்ட இருக்க நான் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயத்துக்கு மட்டும்தான் தேங்க்யூ எழுதுனேன். அதுதான் இத்தனை நாள் எழுதுன தேங்க்யூவும். பட் அந்த டைமில் நான் இது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால நான் நினச்ச சின்ன சின்ன விஷயமும் நடந்துருச்சு. ஸோ பிலீவ், ட்ரஸ்ட், யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட், மேனிஃபெஸ்டேஷன் இஸ் த அல்டிமேட் ட்ரூத். பயப்படாதீங்க முக்கியமாக. பிகாஸ் நீங்கள் இருக்க விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ எழுதுங்க. நம்மக்கிட்ட இருக்க விஷயத்துக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருந்தாவே யூனிவர்ஸ் வில் ஃபெச் எவ்ரி திங் வாட் எவர் வி ஆர் ஆஸ்கிங். அதுதான் ஒரு பேசிக் சயின்ஸ். And thank you so much to all the subscribers of Epic Recap, because you all guys have influenced me. நான் ரொம்ப டவுனாக இருந்தப்போ என்னை மோட்டிவேட் பண்ணி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலான்னு நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததே உங்களால் தான். ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் ஆஃப் எபிக் ரீகேப். அண்ட் இதை பார்த்துட்ருக்க யாராச்சும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பிலீவ், இஃப் ஐ கேன் லிட்ரலி எனிபடி கேன். பிகாஸ் நான் ஒரு 25 இயர்ஸாக நான் நெகட்டிவாக தான் இருந்திருக்கேன். புலம்புவேன். ஒருத்தங்க நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட நான்லாம் இங்கே நல்லா இருக்கேன்னு சொல்கிற டைப் தான் நான். பட் இப்போது அப்படி ஒரு 3 வீக்ஸ் தான் ஆச்சு. என்னை சுற்றி நடக்கிற விஷயம்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் த வே ஐ லுக் இன் டு தோஸ் திங்ஸ் கண்டிப்பாக மாறி இருக்கு. ஒரு கெட்ட விஷயமே நடக்கலைன்னு சொல்ல மாட்டேன். அந்த 3 வாரத்தில் நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கு. பட் த வே ஐ லுக் இன் டு தோஸ் திங்ஸ் கண்டிப்பாக மாறி இருக்கு. ஸோ ஓகே, இதில் நமக்கு என்ன பாசிட்டிவாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். என் மைண்ட் அந்த மாதிரி டியூன் ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஓ ஆல் திஸ் டு gratitude writing. And thank you so much அண்ணா. பிகாஸ் எனக்கு கிளிக் ஆகலை, என்ன நம்ம தப்பு பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. நான் முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த கிளியர் யுவர் கான்ஷியஸ்ன்னு சொன்னது தான் பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். தேங்க் யூ ஃபார் சேஞ்சிங் மை லைஃப். அண்ட் ஐ ஹோப் ஐ அகெயின் கம் வித் ஒன் பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் மை 2 important கோல்ஸ். கண்டிப்பாக நடக்கும். அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி டு மேனிஃபெஸ்ட் எவ்ரி திங் தே வாண்ட் இன் யுவர் லைஃப். தேங்க் யூ ஸோ மச்.